ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 10 நாளில் 100 சம்மு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்திங்கன்னா 2 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 2 கிளாஸில் ஒரு கிளாஸுக்கு 10 சம்மு வீதம் 20 சம்மு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 3வது கிளாஸாக ஒரு 10 சம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சம் நம்பர் 21லேருந்து சம் நம்பர் 30 வரைய பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக 10 சம் எடுத்து வந்திருக்கேன். அந்த 10 சம்மில் 9 சம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஒரு சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை போட்டுட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. இவற்றை சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியா? ரைட்டு. இப்போ கொஷினை படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கொஷினில் ஒரே ஒரு கீவேர்டு தான் இருக்கும். என்னன்னா பாருங்கள், அதிகபட்ச கொள்ளளவு இருக்கா? இங்கே இருக்கு பாருங்கள், அதிகபட்ச கொள்ளளவு இருக்குல்ல. அப்போ அதிகபட்ச கொள்ளளவு இருந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. அதிகபட்ச கொள்ளளவு, அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படின்னு இருந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அவங்க 2 நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 175, 105. ஸோ இது மாதிரி எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பருக்கு நம்ம டானா வகுத்தல் போட்டுற போகிறோம். அவ்வளோதான். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டானா வகுத்தல் வந்து என்ன பண்ண போகிறோம்? போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, 175, 105 இருக்குது. அதுக்கு டானா வகுத்தல் போட போகிறோம். இப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணியாச்சுன்னா டானா வகுத்தல் போட்டாச்சு. 175, 105 ரெண்டையும் டானா வகுத்தல் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெண்டுமே காமனாக எந்த நம்பரால் அடிபடுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 175, 105 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 3 நம்பர் கொடுக்கலாம், 4 நம்பர் கொடுக்கலாம். எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அதை வந்து டானா வகுத்தலுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ கொண்டு வந்துட்டு அது வந்து அங்கே எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் வந்து காமனாக, எல்லா நம்பரும் காமனாக எந்த நம்பரா டேபிள் இது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 175, 105. ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பரும் எந்த டேபிளால் அடிபடுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ கடைசி 5 இருக்கு இல்லையா? ஸோ இப்போது அதனால் இது 5வது டேபிளால் அடிபடும். ஸோ அப்போ 5வது டேபிள் போட்டோம்னா, ஸோ மனசுக்குள்ளேயே போடுங்க. ஃபஸ்ட்டு 17 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 17ல் எத்தனை 5 இருக்குன்னா, 3 5 15. அப்போ மிச்சம் 2. அந்த 2 பக்கத்தில் போட்டோம்னா 25. 25னா 5 25. அப்போ 35. அப்போ இப்போ நீங்கள் இது ரெண்டையும் பெருக்கி பார்த்தா உங்களுக்கு 75 வரும். எது ரெண்டையும்? இந்த 5ஐயும் 35 பெருக்கி பாருங்கள், 175 வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து வந்து 105 போடும். 105 போட்டோம்னா ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கிட்டோம். 2 10, 1 5. ஓகேவா? அப்போ 21 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ மறுபடியும் இதை வந்து என்ன பண்ணுவோம்? டானா வகுத்தல் போட்டோம்னா, ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 35 இருக்குது, 21 இருக்குது. இப்போ இந்த 2 நம்பரும் காமனாக ஒரு டேபிளில் என்ன பண்ணணும்னா அடிபடணும். அப்போ அது எந்த டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது 7th டேபிள். ஓகேவா? அப்போ 7th டேபிள் போட்டோம் அப்படின்னா, ஓகேவா? ஓகே. இப்போ 1 7 7 17 7 14 3 21 4 28 5 35. 5 35 அப்போ 5. ரைட்டா? ரைட்டு. அடுத்து 1 7 7 14 3 21. ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுது? 7th டேபிளாக அடிபடுது. ஓகே. 5 35, 3 21. ஓகே. அதுக்கடுத்து இந்த ரெண்டுமே எதுவாவது காமன் டேபிளாக, இப்போ கீழே என்ன இருக்குன்னா 5 இருக்குது, 3 இருக்குது. இந்த 2 நம்பரும் காமனாக ஒரு டேபிளில் அடிபடுமான்னு பார்க்கணும். அடிபடாது. அப்போ ரெண்டுமே ஒரு டேபிளில் அடிபடலைன்னா அங்கே வந்து 1 ஆன்சரு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த 2 நம்பரும் ஒரே டேபிளில் அடிபடுதான்னு பார்க்கணும். அப்படி அடிபடலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆன்சர் என்னது? 1. ஓகே. அப்போ இந்த இடத்துல 1 வச்சுக்கிட்டோம்னா, ஓகேவா? ஸோ இப்போ வெளியில் என்ன இருக்குன்னா 5 7 1. 5 7 1. இப்போ இந்த 3ஐயும் பெருக்க போகிறோம். இந்த 5 7 1 இது 3ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன வரும் பாருங்க. இப்போ 5 7 35, 35 × 1
எவ்வளோதான் 35 தான். சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 35. 35ங்கிற ஆன்சரு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஆப்ஷன் டியில் பெர்ஃபெக்டாக இருக்குது. 35 லிட்டர். 35 லிட்டர். ஸோ இதான் இந்த கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும் 380 தமிழ் நூல்களையும் 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரிசையாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சவுடனே இன்றைக்கி பார்க்கக்கூடிய 10 செம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொஷினை மட்டும் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணி ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போது நம்ம ஷார்ட்கட் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் அப்படின்னு கொடுத்துட்டாலேவும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன யூஸ் பண்ணணும்? ஹச்சிசிஎஃப் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டானா வகுத்தலுக்குள்ளே யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து ஈஸியாக வந்து போட போகிறோம். வித்தின் த 1 மினிட் 2 மினிட்குள்ளே என்ன பண்ணி சம்மை முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நம்பரு 220 கொடுத்துருக்காங்க, 380 கொடுத்துருக்காங்க, 420 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 380, 220, 420. ஸோ இந்த நம்பரை என்ன பண்ண போகிறோம்னா டானா வகுத்தில் போட போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து 220, அதுக்கப்புறம் 380, 420. அப்போது எழுதிடலாம். 220, 380, 420. சரியா? டானா வகுத்தல் போட்டுட்டு ஓகே. ஸோ இப்போது இந்த 3 நம்பரும் காமனாக எந்த வாய்ப்பாடால் அடிபடுதுன்னு பார்க்கணும். சரியா? இப்போ இந்த 3 நம்பரும் காமனாக 10வது வாய்ப்பாடால் அடிபடும். ஸோ அதனால் இந்த 10வது வாய்ப்பாடால் நான் என்ன பண்ண போகிறேன்? அடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே கடைசியில் பாருங்கள் 0 இருக்கா? அப்போ என்ன பண்ணிடலான்னா இந்த எல்லாத்துலேயும் கடைசியில் 0வை கேன்சல் பண்ணிட்டா இந்த மீது இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே கீழே வரும். சரிங்களா? அப்போ மீது என்ன இருக்குது? 22, 38, 42. சரியா? இப்போ இந்த 22, 38, 42ஆல் அந்த 10 கூட பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 22ஐயும் 10ஐயும் பெருக்குனா 220. சரியா? அப்போ 38ஐயும் 10ஐயும் பெருக்குனா 380, 42ஐயும் 10ஐயும் பெருக்குனா 420 வந்துருச்சா? ரைட், அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்து இப்போ இந்த இருக்கக்கூடிய நம்பரு காமனாக ஏதாவது ஒரு டேபிளால் அடிபடுமான்னு பார்க்கணும். சரியா? ரைட்டு. ஸோ அப்போ இருக்கக்கூடிய டேபிள் என்ன இருக்குது? 22, 38, 42. ஸோ என்ன இந்த 3 நம்பரும் எந்த நம்பரால் அடிபடும்னா 2வது வாய்ப்பாடால் அடிபடும். அப்போ 2வது வாய்ப்பாடு அடித்தோம்னா 11 2 22. அப்போ நம்ம மனக்கணக்காகவே போடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் 2வது டேபிளில் கூட அடித்து பார்க்கலாம். 11 2 22. அப்போ 38 இருக்கு இல்லையா? அப்போ 38 2வது வாய்ப்பாடால் அடித்தோம்னா 1 2 2, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 வந்து 8 பக்கத்தில் படி 18 ஆகும். அப்போ 9 2 18, 19 ஆகும். அதுக்கப்புறம் 42 2வது வாய்ப்பாடு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 அடித்தோம்னா 2 4, அதுக்கப்புறம் 1 அடித்தோம்னா 1 2 2. அப்போ கடைசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11, 19, 21. இந்த 3 நம்பரும் காமனாக ஒரு நம்பரால் அடிபடுமான்னு பார்க்கணும். சரியா? அப்படி அடிபடலை அப்படின்னா அந்த இடத்துல 1ன்னு வரும். ஸோ அப்போ இந்த 3 நம்பரும் காமனாக ஒரு வாய்ப்பாடால் என்ன பண்ணணும்னா அடிபடாது. ஸோ அப்போ இந்த இடத்துல கடைசியாக ஃபைனலாக என்ன வரும்னா என்ன வரும்? 1 வரும். சரியா? ஸோ இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த 3 நம்பரையும் நம்ம பெருக்கின ஆன்சர். இப்போ வெளியில் என்ன இருக்கும் பாருங்கள், 10, 2, 1. அப்போ இந்த 3ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். 10, 2, 1 பெருக்குனா எவ்வளோன்னா 5 2 20, 20 × 1 20. சரியா? அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 20. ஸோ 20ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 20ங்கிற ஆப்ஷன் பியில் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 20 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். இருபத்தி 3வது கொஸ்டின். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர்
180 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதிகபட்சம் அப்படின்னு கேட்டிருந்தாலே நம்ம ஹச்சிசி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருக்கு நம்ம என்ன எடுக்கணும், ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். சரியா? அப்போ அதிகபட்சம்னு கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும், ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம்? 120 180. சரியா? அப்போ அந்த நம்பரை எழுதி டானாபுரத்தில் போட்டுருவோம். அப்போ 120 180 டானாபுரத்தில் போட்டுட்டு இந்த 2 நம்பரும் காமனாக எந்த நம்பரால் அடிபடுதுன்னு பார்க்கணும். சரியா? இப்போ கடைசியில் 0 இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக 10வது டேபிளால் அடிக்கலாம். அதனால் நான் வெளியில் 10 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 10 போட்டதுக்கப்புறம் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே கீழே இறக்கிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 12 18. சரியா? இப்போ இந்த வரக்கூடிய இந்த 12 18 பெருக்குன 10ஆல் பெருக்குனா மேலே உள்ள 120 180 கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து மறுபடியும் இந்த 12 18 காமனாக எந்த டேபிளால் அடிபடுதுன்னு பார்க்கணும். சரியா? அப்போ எந்த டேபிளால் அடிபடும் பார்த்தீங்கன்னா 6th டேபிளால் அடிபடும். 6th டேபிளால் அடித்தோம்னா 6. சரியா? அப்போ 1 6 6 2 6 12 2 3 6 18 3. சரியா? அப்போ கடைசி என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? 2 3 இருக்குது. அப்போ இந்த 2 3 காமனாக ஒரு டேபிளில் அடிபடுதான்னு பார்க்கணும். சரியா? இப்போ 2வது டேபிள் அடித்தோம்னா 1 2 2 அடிபடும், 3வது அடிபடாது. சரியா? அப்போ அடிபடலை. ரெண்டுமே காமனாக ஒரே டேபிளில் அடிபடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே காமனாக ஒரே டேபிளில் அடிபடணும். அப்போ அடிபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே என்ன வரும்னா என்ன வரும்? 1. ஓகே. ஸோ இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆன்சரு. அப்போ வெளியில் என்ன இருக்குது? 10 6 1. அப்போ 10 இன்ட்டு 6 இன்ட்டு 1. இப்போ 3 பேருக்குன்னா ஆன்சரு. இப்போ 5 60. 60 இன்ட்டு 1 60. 60 தான் ஆன்சரு. 60 லிட்டருங்கிறது எங்கள் ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி பெர்ஃபெக்டாக இருக்குது. 60 லிட்டர். அவ்வளோதான் ஆன்சரு. 1 மினிட்ல என்ன பண்ணிட்டோம்? செம்ம கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்களவு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. சரி, அதிகபட்சம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. மிகப்பெரியக்கும் அதிகபட்சத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ அப்போ மிகப்பெரிய அதிகபட்சம் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன தான் எடுக்க போகிறோம்னா என்ன தான் எடுக்க போகிறோம்? ஹச்சிசிஎஃப் தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பரு 168 196. ஸோ அது ரெண்டுத்துக்கும் என்ன வேணும்? டானா வகுத்தல் போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. சரியா? இப்போ டானா வகுத்தல் போட்டுடலாம். 168க்கும் 196 இருக்கும். இப்போ 168 196 ரெண்டையும் டானா வகுத்தல் போட்டாச்சு. சரி, ரெண்டும் காமனாக எந்த நம்பரால் அடிபடுதுன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டும் காமனாக என்ன நம்பரால் அடிபடும்? ஃபஸ்ட்டு நம்ம சின்ன டேபிள்லேருந்தே வருவோம். அப்போ 2வது டேபிளில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு 16 எடுத்துக்கிடுவோம். 168ல் 16 எடுத்துக்கிட்டால் 8 2 16. அப்போ 8. அப்போ 4 இருக்கா? 4 வந்து 4 2 8 84. இப்போ ஃபஸ்ட்டு 196ல் ஃபஸ்ட்டு 19 எடுத்துக்கிடுவோம். 19 எடுத்துக்கிட்டால் 8 2 16 9 2 18. மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 6 பக்கத்தில் கூட 16 8 2 16 98. ரைட்டு. இப்போ அடுத்து அகெயின் என்ன பண்ணுவோம்? 2 டேபிளாலே என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிள் போட்டோம்னா 8 4 2 8 2 4. அப்போ 84 2 டேபிள் அடித்தோம்னா 42. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 9 அடிப்போம். 98ல் 9 அடித்தோம்னா 4 2 8 மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் போட்டோம்னா 18. 9 2 18 49. அப்போ 42 49 இருக்குது. ஸோ இந்த நம்பரு 42 49 காமனாக எந்த டேபிளாக அடிக்க முடியும்னு பார்க்கணும்.
செவன்த் டேபிளால் அடிக்கலாம். அப்போ செவன்த் டேபிளால் அடித்தோம்னா 5 35, 6 42, அப்போ 6, 7 49, இங்கே 7. ஓகேவா? ஸோ அடுத்து 6ம் 7ம் காமனாக எந்த டேபிளால் அடிபடுதான்னு பார்க்கணும். அடிபடாது. அப்போ அடிபடாத பட்சத்தில் அங்கே என்ன வச்சுக்கணும், 1ன்னு வச்சுக்கணும். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்பரு இந்த 4ஐயும் பெருக்கினா நமக்கு ஆன்சரு. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 1. ஓகேவா? ஓகே. அப்போ ஈரெண்டா இதை பெருக்கணும் என்ன வரும், ஈரெண்டா 4. அப்போ 4 இன்ட்டு 7. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா ஈரெண்டா 4. அதுக்கப்புறம் இந்த 7 பெருக்குனா ஆன்சரு 4 28, 4 28. அப்போ 28 மில்லிமீட்டர் தான் ஆன்சர். 28 மில்லிமீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. 28 மில்லிமீட்டருங்கிறது பெர்ஃபெக்டாக எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. உங்களிடம் 20 மாம்பழங்களும் 15 ஆப்பிள்களும் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பழங்களை சமமாக நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள் எனில் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும்? ஸோ இந்த சமம் பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 20 மாம்பழம், சரியா, 15 ஆப்பிள். அவங்கக்கிட்ட இருக்கிறது 20 மாம்பழமும் 15 ஆப்பிள்கள் இருக்குது. அதை வந்து ஆதரவற்ற குழந்தைகள் சமமாக எப்படி கொடுப்பீங்க, பிரித்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ரைட்டு. ஸோ இந்த இடத்துல அதிகபட்சம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, என்ன யூஸ் பண்ணுவோம், ஹச்சிசிஎஃப் தான் எடுப்போம். கொடுத்துருக்க நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் தான் எடுப்போம். ஸோ அப்போ அவங்க என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னது 20 15 கொடுத்துருக்காங்களே, அப்போ 20 15 என்ன பண்ணுவோம், டானா வகுத்தலுக்குள்ளே போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு நம்பர் காமனாக எந்த டேபிளால் அடிபடுதுன்னு பார்க்கணும். ஸோ 5வது டேபிளால் அடிக்கலாம். ஸோ 5வது டேபிள் அடித்தோம்னா 4 5 20, 3 5 15. ஸோ அப்போ கீழே என்ன இருக்குன்னா 4 3 இருக்குது. அப்போ 4 3 காமனாக எந்த டேபிளால் அடிபடும்னா எந்த டேபிளாலையும் அடிபடாது. ஸோ அப்போ எந்த டேபிளாலையும் அடிபடாதுங்கிறப்போ அந்த இடத்துல என்னவாயிரும் 1 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே 1. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ண ஆன்சரு. வெளியில் என்ன இருக்குது, 5 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது. ஸோ இப்போ 5 இன்ட்டு 1, 5 இன்ட்டு 1 5, 5 இன்ட்டு 1 5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஆப்ஷன் டியில் பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்குது. ஸோ அதிகபட்சம் வந்துட்டாலே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கும் அப்படின்னா, என்ன கண்டுபிடிக்கணும், ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை டானா வகுத்தலுக்குள்ளே போட போகிறோம். சரியா, அப்போ என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 80, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 120. சரியா, ஸோ இப்போ டானா வகுத்தலுக்குள்ளே போட்டாச்சு. இந்த 3 நம்பரும் காமனாக எந்த நம்பராலும் அடிபடுன்னு பார்க்கணும். ஸோ கடைசி 0 இருக்குது. எல்லா நம்பர்லையும் கடைசி 0 இருக்கிறதுனால நான் 10ஆம் நம்பர்லாம் அடிக்கிறேன். சரியா, இப்போ 10ஆம் நம்பரில் 10ஆம் நம்பரில் அடிக்கும்போது இந்த 0 இந்த 0 இந்த 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே கீழே இறக்கிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 8 10 12. சரியா, ஸோ அடுத்து எந்த டேபிளால் இந்த 3 நம்பரும் அடிபடுன்னு பார்க்கணும். அடுத்து எந்த டேபிளால், 2வது டேபிளால் அடிக்கலாம். 4 2 8, 2 10, 6 2 12. சரியா, ஸோ அடுத்து இந்த 3 நம்பரும் எந்த டேபிளால் அடிபடுன்னு பார்க்கணும். கீழே என்ன இருக்குன்னா 4 5 6. சரியா, ஸோ இப்போ இந்த 3 நம்பரும் ஒரே டேபிளில் எந்த டேபிளால் அடிபடுன்னு பார்த்தோம்னா எந்த டேபிளாலையும் அடிபடாது. அப்போ எந்த டேபிளால் அடிபடாதுங்கிறப்போ அங்கே என்ன வரும்னா என்ன வரும், 1 வரும். சரி, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்பரு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 2 1. இந்த 3ஐயும் நமக்கு பெருக்கணும்னா ஆன்சரு. அப்போ 10ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா என்ன வரும், 10 2 20. 10ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்ன வரும், ஆன்சரு 20. அப்போ 20 இன்ட்டு 1 20 தான். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 20. 20ங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்கள், 20 லிட்டர். ஸோ அப்போ 26th கொஸ்டினுக்கு ஆன்சர் 20 லிட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர் 675 சென்டிமீட்டர் மற்றும்
450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்சம் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் நீளம்னு கேட்டாலே நம்ம எதான் யூஸ் பண்ணணும், HCF தான் யூஸ் பண்ணணும். இங்கே அதிகபட்சம் கொடுத்துட்டாலே நம்ம என்ன தான் எடுக்கணும், கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு HCF தான் எடுக்கணும். ஸோ இப்போ என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 825, 675, 450 இந்த 3 நம்பரையும் டானா வகுத்தல்களை போட்டு HCF எடுக்க போகிறோம். 825, 675, 450 டானா வகுத்தல் போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரும் எந்த டேபிளால் காமனாக அடிபடுதுன்னு பார்க்கணும். ஸோ 5வது டேபிளால் அடிபடும். 5ஆல் போட்டோம்னா ஃபஸ்ட்டு 825 அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஓரஞ்சு 5, 8 எடுத்துக்கிட்டோம்னா ஓரஞ்சு 5, மிச்சம் 3 இருக்கும். அந்த 3 பக்கத்தில் போட்டால் 32, ஆரஞ்சா 30, மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 பக்கத்தில் போட்டோம்னா 25, ஐயஞ்சா 25, அப்போ 125. ரைட், சாரி 165. ஓகேவா? அடுத்து 675ல் ஃபஸ்ட்டு 6 எடுத்துக்கிட்டோம்னா ஓரஞ்சு 5, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் போட்டோம் 17, 3 15, மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 பக்கத்தில் போட்டோம் 25, ஐயஞ்சா 25, 135. ஓகேவா? அடுத்து 90 எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிட்டோம்னா அடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ 4ங்கிறது 5 விட சின்ன நம்பர். அப்போ 45 எடுக்கணும். 45 எடுக்கணும். 35, 45, அந்த 0 அப்படியே இறக்கலாம். 90. ஓகே. ஸோ அகெயின் வந்து ஃபிஃப்த் டேபிளில் போடலாம். ஃபிஃப்த் டேபிளில் போட்டோம்னா 165ல் ஃபஸ்ட்டு 16 எடுத்துக்கிட்டோம்னா ஐயஞ்சு சாரி 3 15, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் போட்டோம்னா 15, 3 15, அப்போ 33. சரி, அடுத்து 13 எடுத்துக்கிட்டோம்னா 3 ஈரஞ்சா 10, மிச்சம் 3 இருக்கும். அந்த 3 பக்கத்தில் போட்டோம்னா 7 35, 27 டைம்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து 90 போட்டோம்னா ஃபஸ்ட்டு 9 எடுத்துக்கிட்டோம்னா ஓரஞ்சு 5, மிச்சம் 4 இருக்கும். அந்த 4 பக்கத்தில் போட்டோம்னா 40, எண்ணஞ்சா 40, அப்போ 18. ஓகேவா? ஸோ அகெயின் வந்து இந்த 33, 27, 18 எந்த நம்பரெல்லாம் அடிபடுதுன்னு பார்க்கணும். 3ஆம் நம்பரெல்லாம் அடிக்கலாம். 3வது டேபிளால் அடிக்கலாம். 3வது டேபிளால் அடிச்சுன்னா 1 3 3, 1 3 3. சரியா? அப்போ 11. அதுக்கப்புறம் 9 3 27, அப்போ 9 டைம்ஸு. அதுக்கப்புறம் அரை 3 18, 6. ஓகேவா? அப்போ கீழே என்ன இருக்குன்னா 11, 9, 6 இருக்குது. இப்போ இந்த 3 நம்பரும் காமனாக ஒரு நம்பரால் அடிபடுமான்னு பார்க்கணும். அப்போ அடிபடலை அப்படின்னா எனது அந்த இடத்துல 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல 11, 9, 6 இந்த 3 நம்பரும் காமனாக ஒரு டேபிளால் அடிபடாது. அப்போ அந்த இடத்துல 1 ஆயிரும். சரியா? ரைட்டு. இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நான் என்ன இருக்குது 5, 5, 3, 1 இதை 3 இந்த 4 நம்பரையும் நம்ம பெருக்குனா நமக்கு ஆன்சர். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5ஐயும் பெருக்குனா 25. சரியா? 25. அதுக்கப்புறம் 25 கூட இந்த 3 பெருக்கணும்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 75. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 75 கூட இந்த 1 பெருக்குனா அது 75 தான். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 75. 75ங்கிறது ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. 75ங்கிறது பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. 75 சென்டிமீட்டர். 75 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. என்ன கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும் 380 தமிழ் நூல்களையும் 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரிசையாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 40. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட்டக்கூடிய மெத்தடில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே டானா வகுத்தில் போட்டு ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபைனல் கொஸ்டின் 29வது கொஸ்டின். ஸோ இந்த சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 6th புக்கில் இருக்குது. ரைட்டா? அதிகபட்சம் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், HCF தான் எடுப்போம் கொடுத்துருக்க நம்பருக்கு. பட் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே யூனிட் பாருங்கள், மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ யூனிட் வந்து வேறு வேறு. அப்போ ஒரே யூனிட்டை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ ஒன்று வந்து என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, 1 மீட்டரு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட்டு. இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறேன், நான் என்ன பண்ணிடுறேன், சென்டிமீட்டருக்கு மாற்றிடுறேன். அப்போ சென்டிமீட்டருக்கு மாற்றணும்னா ஃபஸ்ட்டு இந்த 1 மீட்டரை நம்ம என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டராக மாற்றுவோம். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு என்ன வரும், 100 சென்டிமீட்டர். அப்படி தானே? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இந்த 1 மீட்டருக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம், 100 சென்டிமீட்டர் எழுதிக்கலாமா? ஸோ பக்கத்தில் இங்கே ஒரு 20 இருக்குது. அப்போ எவ்வளவு, 120 சென்டிமீட்டர். அவ்வளோதான். நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம், சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா டோட்டலாக 120 சென்டிமீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்து இருக்கிறது பார்த்தீங்களா, ஸோ அடுத்து இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, என்ன இருக்கு, 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். என்ன இருக்கு, 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ரைட். இப்போ இந்த 3 மீட்டரை நம்ம என்ன பண்ணணும், சென்டிமீட்டருக்கு மாற்றணும். சரியா? ஸோ 1 மீட்டருங்கிறது என்ன சொன்னோம், 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டருங்கிறது 300 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த 60 சென்டிமீட்டரையும் ஆட் பண்ணோம்னா 360 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ அப்போ ரெண்டாவது என்ன வரும்னா 360 சென்டிமீட்டர் வரும். ஓகே, 360. ஸோ அதே மாதிரி கடைசியாக ஃபைனலாக பாருங்கள், கடைசியாக ஃபைனலாக இங்கே 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 4 மீட்டருங்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 4 மீட்டர் ஈக்குவல் டு 400 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்லாமே யூனிட் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், டானா வகுத்தல் போட்டுடலாம். போட்டால் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், டானா வகுத்தில் போடுறேன். சரியா? ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எல்லாமே என்ன பண்ணணும், காமனாக எந்த நம்பரால் அடிபடுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? கடைசியில் 0 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், ஈஸியாக 10வது டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ 10வது டேபிள் எடுத்துட்டோம்னா இந்த கடைசி இருக்கக்கூடிய 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்படியே மீதம் இருக்கக்கூடிய நம்பரை கீழே இறக்கலாம். அப்போ 12, 36, 40. சரியா? ரைட்டு. இப்போது இந்த 12, 36, 40 காமனாக எந்த டேபிளால் அடிபடுதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 2வது டேபிளால் அடிக்கலாமா? அடித்தோம்னா 6 2 12, 4 2 2, மிச்சம் 1 இருக்கும், 8 2 16, 18 2 36. அதுக்கப்புறம் 2 4, அந்த 0 இருக்குன்னா 20 இருக்கும். சரியா? ரைட்டு. இப்போ அகைன் வந்து இந்த டேபிள் வந்து 6 18 20 இந்த 3 நம்பரும் காமனாக எந்த டேபிளால் அடிபடுதுன்னு பார்க்கணும். ஸோ 2வது டேபிள் அடித்தோம்னா 32 6, 92 18, 12 20. ரைட்டா? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கடைசியாக ஃபைனலாக 3 9 10 இருக்குது. ஸோ இந்த 3 9 10 அப்படின்னு இருந்தால் காமனாக எந்த டேபிளால் அடிபடுதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த டேபிளால் அடிபடாது. அப்போ எந்த டேபிளால் அடிபடாதுங்கிறப்போ அந்த இடத்துல 1ன்னு ஆயிரும். ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பெருக்குனா நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பராக பெருக்கிடலாம். பெருக்கும்போது இந்த 10யும் 2யும் பெருக்குனா எவ்வளவு, 12 20. 12 20. அதுக்கப்புறம் இந்த 20 கூட இந்த 2 பெருக்கணும்னா என்னது, 20 2 40. ஓகே. ஸோ 40 கூட இந்த 1 பெருக்குனா என்னது, 40 தான். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது, 40. 40. 40ங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். 40ங்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்க, 40 சென்டிமீட்டர். பெர்ஃபெக்டாக இருக்குது. 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற செம்ம பார்க்கலாம்.